ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவனே, ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, என் ஜீவனை கொடுத்தவரே, ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, என்மேல் கர்த்தாவே இரக்கமாயிரும் கர்த்தாவே, என் பாவங்களை ஆண்டவரே ஒரு விசை கூட மன்னித்து ஆண்டவர் என் ஆத்துமாவை குணமாக்கும் கர்த்தாவே, என் ஆத்மா உண்மையில் செழிக்கட்டும் ஆண்டவர், உம்முடைய வார்த்தையிலும் உம்முடைய வசனத்திலும் கர்த்தாவே என்னுடைய ஆன்மா செழிப்படையட்டும் ஆண்டவரே. என் தேவனை நோக்கி பார்க்கிறேன் கர்த்தாவே, இந்த சகலத்திலும் ஆண்டவரே, இந்த பிரபஞ்சத்திலே கர்த்தாவே நீர் மட்டும் என்னோடு இருந்து என்னை பாதுகாப்பதற்காக கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய வேத தியானத்தையும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து அடியேனுக்கு கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். அன்பின் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிற வேத பகுதி பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம். இது கொஞ்சம் நீண்ட அதிகாரம்தான். நான் முடிஞ்ச வரைக்கும் இதை கொஞ்சம் வேகமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்போது அவனிடத்தில் திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். ஸ்தோத்திரம். இங்க பார்த்தீங்கன்னா அங்கே 3 பேர் ஆபிரகாம் இடத்துல வந்திருந்தாங்க. ஆனால் இப்போது 2 பேர் மட்டும்தான் எங்கே வராங்க? லோத்தை பார்க்கறதுக்கு வராங்க, சோதோம் குமோராவுக்கு வராங்க. நம்ம பழைய அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? 3 புருஷர்கள் ஆபிரகாம் நோக்கி வந்ததாக அந்த அதிகாரத்தில் சொல்லப்படுது. ஆனால் இந்த இடத்துல 2 பேரும் தான் நம்ம இங்கே படிக்கிறோம். ஸோ அங்கே ஒருத்தர் என்ன ஆயிட்டாரு? அவர் ஒரு ஸ்பெஷல் தூதராக இருந்திருக்கலாம். யாராக இருந்திருக்கலாம்? மேபி கண்டுபிடிச்சிக்கங்க நீங்களே. அது தேவ ரகசியம். அது எல்லாருக்கும் வெளிப்படாது. ஞானம் உள்ளவர்களுக்கே இறைவன் அவர்களோடு இருந்து பேசுவாராக. ஆமாம். இப்போ நம்ம பார்க்கக்கூட இங்கே அதிகாரத்தில் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம லோத்துக்கு ஒரு நல்ல குணம் இருக்குது பாருங்கள். ஆபிரகாம் என்ன பண்ணாரோ அதே தான் இவரும் பார்த்தோன்னே இவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. இவங்க ஒரு முக்கியமானவங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அவங்க காலில் விழுந்து அவங்கக்கிட்ட பிளெஸிங்ஸ் கேட்டிருக்காரு. அவங்கள வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. அவங்க வரமாட்டோம், நாங்கள் வெளியவே தங்கிக்கிறோம் அப்படின்னாங்க. அவர் ரொம்ப கெஞ்சி அவங்கள வற்புறுத்தி வாங்க, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அவங்கள கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போனதும் இல்லாமல் அவங்களுக்கு புளிப்பில்லாத அப்பங்களை அவர்களுக்கு சாப்பிட பண்ணி கொடுத்தாரு. அவங்களும் சாப்பிட்டாங்க. அதாவது அப்பத்தில் பார்த்தீங்கன்னா புளிப்புள்ள அப்பம், புளிப்பில்லாதான். ஒரு மாவை பிசைஞ்சு உடனே சாப்பிட்டாங்கன்னா அது புளிப்பில்லாத அப்பம். புளிக்க வச்சு சாப்பிட்டாங்கன்னா அதில் ஈஸ்டெல்லாம் அதில் ஜென்ரேட் ஆகும். அது இன்னும் நிறைய டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நார்மலாக நம்ம ப்ரெட்லலாம் சாப்பிடுவோம். ஈஸ்ட்டு க்ரியேட் ஆனதுக்கப்புறம் தான். புளிப்பு இல்லாமல் சாப்பிட மாட்டோம், அது நல்லா இருக்காது. பட் புளிப்பு இல்லாமல் சாப்பிட்றது தான் தூதர்கள் அவங்க எல்லாமே புளிப்பு இல்லாமல் தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா ஈஸ்டோடு சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு போதை வஸ்துக்கு சொந்தமான ஒரு விஷயங்கள் அதில் இருக்குது. அதனால் அவங்க புளிப்பு இல்லாமல் தான் சாப்பிடுவாங்க. ஓகே. அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டினத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அவரும் 4 திசைகளிலும் இருந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த புருஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படி அவர்களை என்னிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்.
அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இந்த புருஷரை இது வரைக்கும் படிக்கலாம். என்ன சொல்றாரு இங்க? என்ன பண்றாங்க பார்த்தீங்களா? அந்த 2 பேரை பார்த்தோன்னையும், தேவ தூதர்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க, அவங்கள பார்த்தோன்னையும் ஆண்களாக இருந்தாலும் அவர்களோட தவறு செய்வதற்கு இச்சையாக இந்த மக்கள் வந்து அவர்களை லோத்துடைய வீட்டை சூழ்ந்து கொண்டு அவங்கள பாவம் செய்ய கூப்பிடுறாங்க. அப்போ லோத்து வெளியே என்ன பண்ணுறாரு? கதவை சாத்திட்டு அவங்கள உள்ளே அனுப்பாமல் அவங்கக்கிட்ட கெஞ்சுறாரு, தயவு செய்து இங்கேருந்து போயிடுங்க, இந்த தப்பு இங்கே பண்ண வேண்டாம், இந்த பாவத்தை செய்யாதீங்க. இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு, அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன், அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களை மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று. அதாவது சோதரம் ஆண்டவரே, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கம் உண்டு. உங்களை நம்பி ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா உங்கள் உயிரை கொடுத்தாவது அவங்கள பாதுகாக்கக்கூடிய வழக்கம் அந்த காலத்தில் விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் எதையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. கூட இருக்கிறவங்களே சொந்த ஜனமாக இருந்தாலுமே நம்ம அவங்கள பாதுகாக்கிறது கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா விருந்தினரை ஒரு விருந்தினர்ன்றது வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டை அவ்வளோ பாதுகாப்பாக அவங்கள வச்சுக்க வேண்டிய பொறுப்பு அந்த வீட்டோடைய எஜமானனுக்கு இருக்குது. அது எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா, தனக்கு இருக்கிற 2 மகள்கள், புருஷனு கல்யாணமே ஆகாத இளம் பெண்கள், அவனுடைய மகள்களை நான் பாவம் செய்கிறதுக்கு உங்ககிட்ட கொடுத்துட்றேன், ஆனால் என்னை நம்பி வந்தவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதை லோத்து ஃபாலோ பண்ணியிருக்கார். இதுதான் ஆபிரகாம் அந்த இடத்துல சொன்னான் பார்த்தீங்களா, நீதிமான் 1 நீதிமான் 10 நீதிமான் நிமித்தம் அந்த இடத்த அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஒரு நீதிமான் அங்கே இருக்கிறான்றத அந்த தூதர்கள் கண்டிருப்பாங்க. ஆபிரகாம் சொன்னது உண்மைதான். லோத்தும் ஒரு நீதிமானாக தான் இருக்கா. ஏன்னா தன் பிள்ளைகளையே எந்த அளவுக்கு பாருங்கள், ஆபிரகாமோட ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு கேரக்டர் லோத்துக்கிட்ட இருக்குது. தன் குழந்தைகளையே கூட கொடுக்குறேன், ஆனால் இவங்களை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற ஒரு நல்ல குணம். அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது? இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பை செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். அதாவது பஞ்சம் பிழைக்க வந்த நீயா எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவ போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கதவோடு சேர்த்து அவனை நசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே விடுறாங்க, உள்ளே அனுப்புடா எங்களை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெருவாசலில் இருந்து சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். நம்ம தூதர்கள் என்ன பண்ணாங்க? லோத்தை அந்த கதவு வழியாக கையை விட்டு டக்குன்னு அப்படியே உள்ளே இழுத்துட்டாங்க. உள்ளே இழுத்ததும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க சின்னவங்க யாரையுமே அவங்க அதை உள்ளே இழுத்து கதவு பூட்டினதுக்கு உடனேமே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு பிளைண்ட்னஸை க்ரியேட் பண்ணிட்டாங்க. கண்ணில் குருட்டாட்டம். அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே பிளைண்ட் ஆகிட்டு இருப்பாங்க. எந்த இடத்துல இருக்காங்கன்றதே அவங்களால கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு விஷயத்தை அங்கே உருவாக்கிட்டாங்க. பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அதாவது லோத்துக்கிட்டே இவங்க பேசுகிறாங்க,
லோத்து, உனக்கு தெரிஞ்சவங்க, உன் மருமகன், உன்னுடைய குமாரர், குமாரத்தி யாராவது இந்த பட்டணத்தில் இருக்காங்களா? இருந்தால் அவங்க எல்லாரையும் கொண்டு வா. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இந்த இடத்த விட்டு நீ போ. இந்த இடத்துடைய பாவங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இவங்களுடைய கேவலமான சத்தம் கேட்கப்பட்டது. அதனால் இது ரொம்ப அதிகமான இறைச்சலாக கர்த்தருடைய சமூகத்தில் பாவத்தின் அக்கினி பறக்கிறதால இந்த இடத்த அழிக்கிறதுக்கு நாங்கள் கர்த்தரால் அனுப்பப்பட்டிருக்கோம் அப்படின்னு லோத்துக்கிட்ட இவங்க பேசுகிறாங்க. லோத்துக்கு புரிஞ்சிருச்சு, வந்திருக்கிறது மிகப்பெரிய கர்த்தருடைய தூதர்கள், ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ணுகிற தன் மருமகன்மார்களோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றார்கள். அவனுடைய மருமகன்மார்கள் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டு கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். லோத்து ஓடி போயிட்டு அவனுடைய 2 பெண்களுக்காக ஏற்கனவே பேசி வச்சிருக்கக்கூடிய மருமகன்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவங்கள வச்சிருக்கான், நிச்சயம் பண்ணி வச்சிருப்பான் போல. அவங்கள போய் பார்த்து, வாங்க இந்த இடம் அழிய போகுது, கர்த்தருடைய தூதன் இந்த இடத்த அழிக்க போகிறாங்க, நீங்கள் வந்துருங்க, இந்த இடத்த விட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும் போது இவன் ஏதோ பைத்தியக்காரன், ஏதோ வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அவங்க நகைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா கிழக்கு வெளுக்கிறதுக்குள்ள, சூரியன் வர்றதுக்குள்ளே நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி தூதர் லோத்தை குயிக்காக கிளம்ப சொல்லி அவங்க ஃபேமிலியை வெளியே போங்க, எல்லாருமே உங்கள் ஒய்ஃபு, உங்களுடைய 2 குழந்தைங்க, பெண்கள், மகள்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு கிளம்ப சொல்லி அவங்கள அர்ஜென்சி பண்ணுறாங்க. அவன் தாமதித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் இவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்தின் வெளியே கொண்டு போய்விட்டார்கள். இவன் ரொம்ப லேட் பண்ணுறதால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவன் மேலே ரொம்ப இரக்கம் இறைவனுக்கு இருக்கிறதால கர்த்தருடைய தூதன் என்ன பண்ணார், இவங்களை அப்படியே இவங்க 3-4 பேர், மனைவி, மகள், அப்புறமா லோத்து, இவங்க எல்லார் கையும் அப்படியே பிடிச்சி நம்ம அப்படியே ஜூம்னு அப்படியே பறப்பாங்க பார்த்தீங்களா. பறக்கிறதுல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டக்குன்னு ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பல கிலோமீட்டர் தூரத்தில் அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி அந்த இடத்துல போய் விட்டுறாரு ரொம்ப டக்குன்னு. ஏன்னா அந்த இடம் அவ்வளோ சீக்கிரம் ஓடுனா அங்கேருந்து டக்குன்னெலாம் கிளம்ப முடியாது. இவர் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர் தூக்கி தூரமாக எடுத்துன்னு போய் அவங்கள வச்சுருப்பார். டப்புன்னு வச்சுட்டு ஒரு செகண்டில் அப்படி வச்சுட்டு அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையும் பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். இதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போக தக்கதாக அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். அதாவது இவன் பாருங்க, இவர்கிட்ட இவ்வளோ விஷயம் செஞ்சதுக்கு அப்புறமா அவர் சொல்றாரு, உன் பிராணனை பாதுகாத்துக்க நீ தயவு செய்து இந்த இடத்துல இருந்து கிளம்பு, மலைக்கு ஓடிப்போ, சமபூமியில எங்கேயுமே இருக்காத, நான் இந்த இடத்த முழுசா அழிக்க போறேன், திரும்பி பார்க்காம போ,
திரும்பி பார்த்தா ஆபத்து அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், இந்த உயிர் பாதுகாக்கிற நேரத்தில் கூட இவனுக்கு ஒரு சுகம் கேட்குது. என்ன கேட்குது, நான் மலைக்கு போக மாட்டேன், அங்கே எனக்கு சோறு தண்ணிலாம் கிடைக்காது, என்ன அங்கே குட்டியாக ஒரு சின்ன ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு நான் தப்பிச்சு ஓடுறேன், நீங்கள் என்னை அங்கே மட்டும் போகிறதுக்கு என்னை அனுமதி கொடுங்க அப்படின்றான். அப்போ இறைவனுக்கும் இவன் மேலே சரி போ, அந்த ஊருக்கு போ, உனக்காக நான் அந்த ஊரை அழிக்காமல் இருக்கிறேன். ஆபிரகாம் இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, 10 பேர் நிமித்தம் நான் ஒரு இடத்த அழிக்க மாட்டேன்னு சொன்னார் பாருங்க. அதனால் நீ போ, உனக்காக அந்த இடத்த நான் அழிக்காமல் இருக்கிறேன். தீவிரமாய் அங்கே தப்பித்து ஓடி நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவோர் என்று எனப்பட்டது. ஆமாம், அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன் அப்படின்றார். நீ கேட்டுக்கொண்ட இடத்த நான் உனக்கு கொடுக்குறப்ப இந்த இடத்துலயே நான் உனக்கு உன்னுடைய அனுக்கிரகம், உன் மேலே எனக்கு கருணையும் கிருபையும் இருக்கு, உனக்கான உதவியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இறைவன் தூதன் அவர்கிட்ட பேசுகிறார். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவோர் எனப்பட்டது. லோத்து சோவோருக்கு வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டினங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டினங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். ஆமாம், இப்போ அந்த இடத்துல என்னாச்சு, சூரியன் உதிக்க ஆரம்பித்த உடனேயுமே கர்த்தர் சோதோம் குமோரால இருந்து வானத்திலிருந்து கந்தகமும் அக்கினியும் கலந்த மாதிரி எப்படி இருக்குன்னா, எரிமலை குழம்பு வானத்துல இருந்து பொறிக்குது, அப்படியே தெரிக்குது. அந்த பட்டணத்துல இருக்கிற சமபூமி எல்லாம் அப்படியே சாம்பலாகுது. சாதாரண நெருப்பை விட இது 100 மடங்கு அதிக வெப்பம் இருக்கும். அதனால தான் திரும்பி பார்க்காம போ, ஏன்னா திரும்பி பார்த்தினா அந்த உஷ்ணமே உன்னை கொண்டுடும். ஏன்னா நீ திரும்பாத வரைக்கும் கர்த்தருடைய விசுவாசத்தின்படி நீ ஓடிட்டு இருப்ப. நீ திரும்பினா உனக்கு இருதயத்தில் அந்த பயம்ன்ற ஒரு உணர்வு வந்துடும். அந்த பயம் வந்தவனையுமே நீ அழிஞ்சிடுவ. அதனால தான் இறைவன் என்ன சொல்லியிருக்காரு, நீ திரும்பாமல் போ, ஏன்னா கர்த்தர் உன்னை பாதுகாத்திருக்காரு. நீ முன்னிட்டு போயிட்டே இரு. உனக்கு முன்னிட்டு போகும்போது கர்த்தருடைய பாதை மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனால் திரும்பி பார்த்தா அங்கே நடக்கக்கூடிய பாவமும் உனக்கு தெரிஞ்சுதுன்னா உனக்கு பயம் வந்துடும். உடனேமே அவன் என்ன பண்ணிடுவான், திரும்பி ஓடி போ அப்படின்னு சொன்ன உடனேயும் அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் குமோரா பட்டணங்கள் திசையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையும் புகையை போல் எழும்பிற்று. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்கள் அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்தை குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். பின்பு லோத்து சோவோரின் குடியிருக்க பயந்து சோவோரை விட்டு அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா விடிய காலையில் எழுந்து ஆபிரகாம் அங்கே பார்க்குறாரு, சோதோம் குமோரா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா அங்கே அப்படியே ஒரு கரும் புகை. கடவுள் சொன்ன மாதிரி அந்த இடத்த அழிச்சிட்டாரு அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. ஆனால் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, ஆபிரகாமை நினைத்து லோத்தை அவன் பட்டணத்துலேருந்து வெளியே அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறமா அவனை வெளியே அனுப்பி தப்பி போக வச்சிருக்காரு. லோத்து இப்போ என்னாச்சு, அந்த அழிவெல்லாம் பார்த்து சோவோர்ன்ற ஊரில் இருந்து அங்கே இருக்கவும் பயந்து, ஏன்னா திருப்பி அவங்களும் அதே பாவத்தை செஞ்சுருப்பாங்க. அதனால் அவன் அங்கே இருக்கிறது பயந்து அந்த இடத்த விட்டு திருப்பி ஓடி போயிட்டான்.
ஓடி போயிட்டு இப்போ அந்த ஊர் ஃபுல்லாக யாருமே இல்லை, எல்லா மக்களும் அழிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு மலை மேலே, ஏன்னா ஃபஸ்ட்டு மலை மேலே தானே போக சொன்னார், இவனும் மலை மேலே ஏறி அங்கே போய் ஒரு ஒரு குகைக்குள்ளே போயிட்டு குடியிருக்க ஆரம்பித்தான். அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதியவரானார், பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்மோடு சேர பூமியில் ஒரு புருஷனும் இல்லை. நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோடு சயனிப்போம் வா என்றால், அப்படியே அன்று இரவு தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனுடைய சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். மறுநாளில் மூத்தவள் இளையவளை பார்த்து, நேற்று ராத்திரி நான் தகப்பனோடு சயனித்தேன், இன்று ராத்திரி நீயும் மதுவை குடிக்க கொடுப்போம், நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படி நீ போய் அவனோடே சயனி என்றான். அப்படியே அன்று ராத்திரியிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். அப்போது இளையவள் எழுந்து போய் அவனோடு சயனித்தாள். அவள் சந்ததியையும் அவன் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவா என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாப்பியருக்கு தகப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பெஞ்சமின் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். ஆமென். அதாவது இங்கே மிகப்பெரிய பாவம் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, இவங்க மலை மேலே இருந்து உலகம் அழிஞ்சதை பார்த்து அந்த பெண்கள் அவங்க அம்மா திரும்பி பார்த்து ஒரு தப்பு பண்ணா, அவளுடைய மகள்கள் இப்போ அப்பா கிட்டே ஒரு பாவத்தை உருவாக்கிட்டாங்க. இங்கே மனிதர்களே இல்லை, இங்கே இனமே இல்லை, எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்போல்லாம் ஆதாமேவாளுடைய காலகட்டங்கள் தானே, அந்த இது தானே. இவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியல. அதனால் தகப்பனை குடி போதையில் படுக்க வச்சு அவங்கக்கிட்டே தவறான உறவில் 2 விதமான குழந்தைகளை, 2 விதமான சந்ததிகளை உருவாக்கிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய பாவ செயலாக கருதப்படுது. இதிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு சந்ததி தான் மோவாபிய சந்ததி. அந்த சந்ததி இன்னைக்கு வருங்காலத்தில் ஆபிரகாமியை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சந்ததியாக இருக்கும். இது மாதிரி பல பாவங்களை மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் வாழும் காலங்களிலே அவர்கள் அறியாமல் செய்து விடுகிறார்கள். அதனால் ஒரு சந்ததி உருவாகி அந்த சந்ததியால் நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் அநேக பிரச்சனைகளும் இந்த இடத்துல உருவாக ஆரம்பிச்சிருது. அதனால் மூத்தவள் தான் இந்த பாவத்துக்கு காரணம். இளையவள் அக்கா சொன்னதை தான் செஞ்சாலே தவிர அவகிட்ட பாவம் சிறிது குறைந்து தான் இருக்கும். ஏன்னா அவளுக்கு தெரியாது குழந்தை இவ ஏதோ தவறான ஒரு முடிவு எடுத்ததால் மூத்தவளிடத்திலிருந்து பிறந்த சந்ததியை காட்டிலும் இளையவளிடத்திலிருந்து பிறந்த சந்ததி அது கொஞ்சம் சிறந்ததாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுறது. நம்ம தொடர்ந்து வாசிப்போம். ஆனால் இன்று இத்தோடு இந்த வேதாகமம், இந்த அதிகாரம் முடிவுற்றது. ஆமேன்.